மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கம் சண்முகம் நகரில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக 10,69,000 ரூபாய், மடத்து வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக 23,85,000 ரூபாய், லட்சுமி நகரில் கிராவல் சாலை அமைப்பதற்காக 15,60,000 ரூபாய், வீரபத்ரன் நகரில் கிராவல் சாலை அமைப்பதற்காக 6,79,000 ரூபாய் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பூமி பூஜையை செய்து வைத்தார். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்படியே மலர்ந்து போயிடுது. லேடிஸ் எடுப்பா, லேடிஸ் போட்டு தான் அப்படி வாங்கி வாங்கி அதுதான் உயரமான கேப்சர் பண்ணணும். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, ரஷ்யன் அறிவியல் மற்றும் கலாச்சார மையம், இந்தோ ரஷ்யன் கவுன்சில் கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தகம் மற்றும் ரஷ்யன் பெடரல் ஏஜென்சி, ரோசோ ட்ருடினிட்ஸ் செஸ்ட்வோ ஆகிய 3 நிறுவனங்களும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் பொதுவான செயல்பாடுகள், திட்டங்கள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பொதுவான ஒத்துழைப்பு கொள்கைகளை நிறுவுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கல்வி, அறிவியல் மற்றும் சுகாதார பராமரிப்பு துறைகளில் பொதுவான இலக்குகளை மேம்படுத்துவதற்காக 3 நிறுவனங்களுக்கிடையில் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துதல், கலாச்சாரம், கல்வி, அறிவியல் மற்றும் பிற ஆர்வமுள்ள துறைகளில் குறிப்பிட்ட ஒத்துழைப்பு வடிவங்களை நிறுவுதல், சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் போன்றவற்றை செயல்படுத்துவதற்காகவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். பொருளாளர் ராஜராஜன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. மேலும் ரஷ்யன் இல்லம் இயக்குநர் அலெக்சாண்டர் ஏ டொடனோவ், இந்தோ ரஷ்யன் கவுன்சில் கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தகம் தலைவர் முனைவர் அசோக் குமார் இந்த கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், அகாடமிக் டீன்கள் முனைவர் அன்புமலர், முனைவர் அறிவழகர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன், வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் கைலாசம் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. மத்திய பட்ஜெட் குறித்து புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன்,
2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்வதற்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் உள்ளதாகவும், இளைஞர்களுக்கான பட்ஜெட்டாகவும், உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பட்ஜெட் இது என்றும் கூறினார். நீர்வழி போக்குவரத்தை ஊக்குவிக்க முயற்சி எடுத்து வருவதாகவும், சாத்தியக்கூறுகள் உள்ள இடங்களில் 2047க்குள் நீர்வழி போக்குவரத்து துவங்கப்படும் என்றார். மேலும் தேர்தலுக்கான பட்ஜெட் தயாரிக்கவில்லை, நாட்டின் வளர்ச்சிக்காகத்தான் பட்ஜெட் உள்ளதாக தெரிவித்த எல். முருகன், நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க வலியுறுத்தப்படும் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வரவுள்ளது, இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்றும், நடைபெறவுள்ள 5 மாநில தேர்தல்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் எனவும், குறிப்பாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டை நமக்கு தாக்கல் செய்திருக்கிற மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பாண்டிச்சேரி மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உரித்தாக்குகின்றோம். 800 ஏக்கர்ல ஒரு பெரிய தொழிற்பேட்டையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊர்ல மட்டுமே இந்த நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே 6000 பேர் நேரடியாக அரசு பணியாளர்களுக்கு போயிருக்காங்க. நேரடி பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. டிரான்ஸ்பரன்சி மெரிட் மூலியமாக இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவன மாநில தலைவர் ராகவேந்திரன், மனிதநேயம், அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு பாராட்டுதல், அனைவரையும் இறைவனாக பாவித்து சேவை செய்தல் என்பவைகளை அடித்தளமாக கொண்டு ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவனம் உலகளாவிய அளவில் ஆன்மீக தொண்டுகளை செய்து வருகிறது. இனம், மதம், மொழி, நாடு எனும் வரையறைகளை கடந்து ஆரோக்கியம், சீரான வாழ்க்கை, அன்பு, தன்னலமில்லாத சேவை இவற்றை பற்றி இளைய சமுதாயத்தினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவனம் மற்றும் ஃபிட் இந்தியாவுடன் இணைந்து மாரத்தான் மற்றும் சைக்கிள் பயணத்தை நடத்துகிறது. புதுச்சேரியில் வருகின்ற 22ஆம் தேதி பழைய துறைமுக வளாகத்திலிருந்து நடைபெறும் மாரத்தான் ஓட்டத்தில் 15 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் பங்கு பெறலாம் என்று தெரிவித்தனர். மாரத்தான் ஓட்டத்தில் பங்கு பெற விரும்புபவர்கள் பதிவு செய்யும் வகையில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், கல்லூரிகள் மற்றும் வீதிகள் தோறும் துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளதாகவும், அதில் உள்ள QR கோடை பயன்படுத்தி தங்களை மாரத்தான் ஓட்டத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தனர். மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக டி-ஷர்ட், மெடல், காலை சிற்றுண்டி மற்றும் சான்றிதழ் ஆகியவை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர்கள், நாடு முழுவதும் 60 இடங்களில் மாரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது என்றும், அதில் 38வது இடமாக புதுச்சேரியில் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டனர். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவன நிர்வாகிகள், சத்ய சாயி அறக்கட்டளை உறுப்பினர் கிஷோர், சென்னை மற்றும் தென்கிழக்கு மாவட்ட தலைவர் உபேந்திர சாய், மாநில சேவை ஒருங்கிணைப்பாளர் சர்வேஸ்வரன், சத்யசாய் நிறுவனங்கள் மாவட்ட தலைவர் மூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். பிரசாந்த் நிலையத்திலிருந்து 5 இடங்களுக்கான ஜோதி எடுத்துன்னு போயிட்டு அங்கேருந்து ஒவ்வொரு இடமா ஆரம்பிச்சு இதுவரைக்கும் நாங்க 35 இடத்துல இந்த ரன் அண்ட் ரைட் நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். இந்த வாரத்துல இன்னும் 2 இடத்துல நடக்குது. பிப்ரவரி 22ஆம் தேதி பாண்டிச்சேரி நடக்கிறது 38வது இடமா அமையுது. அதுக்கு அடுத்தது சென்னையில மார்ச் 8ஆம் தேதி செய்யறோம் ரன் அண்ட் ரைட். இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான அம்சம் என்னன்னா மெயினா இளைய சமுதாயத்தினர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16வது ஆண்டு துவக்க விழா கிழக்கு கடற்கரை சாலை பாக்கமுடையான்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கட்சியின் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கட்சி கொடியை ஏற்றி வைத்து காந்தியடிகள், காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழாவில் பேசிய அவர், என்ஆர் காங்கிரஸ் துவங்கிய பல திட்டங்களை செயல்படுத்தி மாநில வளர்ச்சிக்கு பாடுபட்டு வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று மத்திய அரசின் உதவியுடன் சிறந்த வளர்ச்சியை பெற்று வருகிறது. இக்கட்சி தொடர்ந்து மக்களுக்கு பாடுபடும் கட்சி, தொடர்ந்து வளர்ச்சி பெறுகிறது என்றும், இது தேர்தலை சந்திக்கும் ஆண்டு. இந்த தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இன்னும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இந்த அரசு எதையும் செய்யவில்லை என கூற முடியாது.
அறிவித்த அனைத்து திட்டங்களையும் காலத்தோடு உதவிகளை அரசு வழங்குகிறது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். கரசூரில் 750 ஏக்கரில் விரைவில் தொழில்பேட்டை அடிக்கல் நாட்ட இருக்கிறோம். ஆஷா பணியாளர்கள் பெறும் சம்பளம் 10,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக விரைவில் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவை, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மாநில அந்தஸ்தை பெற்றே தீர வேண்டும். நமது பணி தொடர மக்களிடம் சென்று தேர்தல் பணியாற்றுங்கள். நமக்கு குறைகள் இருக்கலாம், அதை மறந்து நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதற்கு பாடுபடுங்கள். குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்துகிறோம். அச்சமின்றி மக்களிடம் வாக்கு சேகரிக்க தொடங்குங்கள். வெற்றி பெறுவோம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மக்கள் முதல்வர் என்ஆர் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ். மக்கள் முதல்வர், மக்கள் முதல்வர், மக்கள் முதல்வர், மக்கள் முதல்வர் என்ஆர் காங்கிரஸ் நிறைவேற்ற முடிகிறது. அதனால் இந்த அரசு நம்முடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுடைய கூட்டணி வைத்து அரசு நடத்தப்படுகிறது. தேசிய ஜனநாயக அரசு இந்த அரசு மூலமாக எல்லா திட்டங்களும் அரசு செய்து கொண்டு வருகிறது. நம்முடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் என்ன எண்ணத்தில் தொடங்கப்பட்டதோ, என்ன நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோ அதையெல்லாம் வலியுறுத்தி வருகிறது. குறிப்பாக நமக்கு மாநில அந்தஸ்து தேவை, நிர்வாகத்தில் நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும். மாநில அந்தஸ்து, அதற்கு மாநில அரசு ஒரே வழி தேவை என்பதை நாம் மாநாட்டின் மூலமாக வலியுறுத்தினோம். அதை நாம் மத்திய அரசும் வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றோம். சட்டமன்றத்தில் தீர்மானங்களை ஏற்றி அதை மத்திய அரசுக்கு அனுப்பி இருக்கின்றோம். மேலும் வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றோம். எப்பொழுதும் இந்த அரசு நமது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கமானது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற நிலையில் உறுதியாக இருக்கின்றது. நமக்கு மாநில அந்தஸ்து தேவை. மாநில அந்தஸ்தை நாம் பெற்றேற்க வேண்டும். அப்பொழுதுதான் நிர்வாகத்தில் நாம் சிறந்த முறையில் பணியாற்றக்கூடிய நிர்வாகத்தில் சிறந்த நிர்வாகத்தை மக்களுக்காக நாம் எளிதாக விரைவாக கொடுக்க முடியும். புதுச்சேரியில் மிக முக்கிய அரசு கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக புதுச்சேரி பொறியியல் கல்லூரி விளங்கியது. இக்கல்லூரி தற்போது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் அதன் பிறகுதான் துணைவேந்தர் நியமிக்கப்பட்டார். ஆனால் அதன் பிறகு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் தரம் சரிந்தது. குறிப்பாக தரவரிசை பட்டியலில் சிறப்பிடம் பெற்று வந்த இக்கல்வி நிறுவனம் தற்போது மிகவும் சரிவில் உள்ளது. இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை தொடங்கி ஆய்வகம், கழிவறை, வகுப்பறை ஆகியவை மோசமான நிலையில் பயன்படுத்த முடியாத சூழலில் உள்ளன. இது பற்றி மாணவ மாணவிகள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை. பல்கலைக்கழக வளாகம் முழுக்க குப்பைகளால் குவிந்துள்ளன. பன்றிகள் வளாகத்தில் மேய்கின்றன. வகுப்புகள் நடக்கும் போதே நாய்கள் உலா வருகின்றன. வகுப்பறைக்குள் சர்வசாதாரணமாக நுழைந்து செல்கின்றன. அதற்கும் மேலே வகுப்பறைக்குள் சர்வசாதாரணமாக பாம்புகள் நடமாடுகின்றன. அதற்கு மேலே பல்கலைக்கழகத்தில் லேப் மிகவும் மோசமாக உள்ளது. நிதி ஒதுக்கியும் அதை சரி செய்யவில்லை என்கின்றனர். பயன்படுத்தவே முடியாத சூழலில் கழிவறைகள் இருக்கின்றன. தூய்மையே செய்யாததால் மாணவிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். பல வகுப்புகளில் ஆசிரியர்கள் இல்லாததால் நாங்களே படித்துதான் தேர்வுகளை சந்திக்கிறோம் என மாணவ மாணவிகள் தெரிவிக்கின்றனர். மாநில அரசின் பல்கலைக்கழகத்தை ஆளுநரும், முதல்வரும், கல்வி அமைச்சரும், கல்வித்துறை உயர் அதிகாரிகளும் கண்டுகொள்வார்களா என்று கேள்வி எழுப்புகின்றனர்.
மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளி ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் பி. அப்பான் மற்றும் கல்வி தாளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கி நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் இளைஞர்களை தவறான பாதையிலிருந்து மீட்டெடுக்கும் வகையில் பாஜக சார்பாக செந்தில்குமரன் கோப்பை என்கிற தலைப்பில் கிரிக்கெட் போட்டி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் பல்வேறு பிரிவுகளாக பாஜகவின் நிர்வாகி செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் செந்தில்குமரன் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை மாலை நடைபெறும். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மூர்த்தி, ஆறுமுகம், செல்வராஜ், ராமசாமி, அன்பு, M.R. சரவணன் மற்றும் இளைஞர்கள், அப்பகுதி மக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஓகே ஓகே பேட்டிங்கா அதான்